let's go party. 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 கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முப்பரிமாணம் ஸ்பெஷல் உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நான் திடீர்னு நடுவர் சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி சென்டரில் உட்காந்துருக்கேனா எனக்கு திடீர்னு அந்த ஃபீல் வந்துருச்சு. அப்படியா சார்? இல்லை உங்களுக்கு வந்து தனியாக நான் வேற ஒரு ஓப்பனிங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு நீங்கள் தனியாக ஒரு பரவாயில்ல கொடுங்க, அப்படியே ஒரு ஓப்பனிங் கொடுங்க. இல்லை திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது நான் மைக் எடுத்தோன்னே இங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்களே வந்து ஆங்கர் ஆயிட்டீங்களா? ஏன்னா கூட வீட்டில் ஒரு ஆங்கர் இருக்காங்களே அவங்களோட பேசி அந்த பழக்கம் பேசி அந்த பழக்கம் வந்துருச்சு. அதுதான் நான் இப்போ கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, நான் கொடுத்துடலாமா? தயவு செஞ்சு கொடுங்க. ஓகே. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முகம் மனிதர்களுடைய உணர்ச்சிகளையும் சமுதாயத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. அதனால தான் நம்ம சார்ந்தவங்களை பார்த்து நீங்கள் கோபப்படுறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே முப்பரிமாணம் படத்தை பார்த்துட்டு உற்சாகத்தோடு இருக்கோம். அந்த உற்சாகத்தோடு தான் இன்றைக்கி நம்ம டீமை மீட் பண்ண போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஆல்ரெடி உற்சாகத்தில் தான் இருக்காங்க. வணக்கம் எல்லோருக்கும். சரி, இப்போ உங்களோட வைஃப் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஓப்பனிங் சொல்லுங்கள் சார். இல்லைங்க, அவங்க அளவுக்குலாம் எனக்கு சொல்ல வராதுங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை லைட்டாக அப்படியே ஒரு பிட்டு ஓட்டுறேன். சரி பரவாயில்ல, ஏதாவது சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி கொடுத்துப்பீங்க? எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நிறைய முகங்கள் இருக்குது. அதில் சில முகங்களை தான் பார்க்க முடியும், பல முகங்களை பார்க்க முடியாமல் போகும். அந்த பார்க்க முடியாத ஒரு பரிமாணம் தான் முப்பரிமாணம். ஸோ இந்த முப்பரிமாணம் ஸ்பெஷலில் இங்கே இந்த என்டையர் டீமோட கலைஞர் தொலைக்காட்சியில் மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ், அதாவது ஒரு ஆங்கர் வந்து ஆக்டர் ஆகுறத நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்டர் வந்து இப்போ வந்து புதுசாக ஆங்கர் ரோலுக்கு வந்துட்டாங்க. எனிவே, ஸோ டியூவல் ரோலில் நீங்கள் வந்து இருக்கீங்க. தேங்க்யூ, ரொம்ப அழகாக பண்ணீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டிரெக்டர் செக்டர் இருந்து ஆரம்பிக்கலாமா சார்? இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பரிமாணங்கள் பார்த்து ரசிகர்கள் எல்லாமே ரசிச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கோட ஒரு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாந்தனு, உங்களை வந்து இந்த படத்து மூலிமா நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாந்தனுவாக பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாந்தனு நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்துலேருந்து உங்களுடைய பாவனையிலேருந்து எல்லாமே மாறுபட்டு இருக்குது. உங்களுடைய கதர் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து முழு வாழ்க்கையாக வந்து இந்த படத்தில் நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய உழைப்புகள் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த உழைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு சுமந்து நடிச்சிருக்கீங்க? இல்லைங்க, ஃபஸ்ட்டு அந்த உழைப்பு வந்து எல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். சாந்தனுன்னு ஒரு நடிகர் வந்து இந்த லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினவர் அவர். ஃபஸ்ட்டு எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான சாந்தனுன்னு சொன்னீங்களே, அந்த மொட்டை கேட்டப் வந்து இனிஷியலாக கதையில் இல்லை. ஒரு ரகடான லுக் மட்டும் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த இன்னொரு கேரக்டருக்கு. நானும் முதல்ல ஒரு ஆர்வத்தில் ஒரு மொட்டை அடிக்கலாம்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட் ஷெடியூலில் வந்து இந்த கெட்டப்பில் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ஷெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்திருந்தோம், நான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு. அப்போ இந்த மொட்டை மேட்டை திருப்பி ஆரம்பித்தோடனே நான் சின்ன குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி சண்டை போட்டேன். முடியவே முடியாது, இந்த மொட்டையெல்லாம் அடிக்கவே மாட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு பயம், மொட்டை அடித்தா நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும், மக்களுக்கு பிடிக்குமா என்ன ஏதுன்னு. ஒரு பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டேன், சரி டேரக்டர் சொல்கிறது நம்ம நம்பிட்டு போவோன்னு. கடைசியில் ஏன் டிசிஷன் ராங் ஆயிடுச்சு, அவர் டிசிஷன் ரைட் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே முப்பரிமாணமாக திரும்பி பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு அந்த மொட்டை கெட்டப் தான். இது என்ன, இது புதுசாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கிரெடிட் நான் கண்டிப்பாக டேரக்டருக்கு கொடுக்கணும். இத்தனை நாளாக பார்த்தின சாந்தனுக்கும் இந்த படத்தில் பார்க்குற சாந்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல் தடவை என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மக்களோட ரொம்ப நெருங்கின ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளில் நான் பண்ண படங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். பட் நான் என் பாஸ்ட் எல்லாத்தையும் நான் ஓரம் எடுத்து வச்சாச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இவ்வளோ நாளாக பண்ண அந்த கிளாஸியான ஒரு ரொம்ப ஹை கிளாஸான ஒரு பையன், ஃபேண்டஸியான ஒரு ஹீரோ, ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ இப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் தூக்கி வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து எப்படி பேசுவான், அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் நிறைய இதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி மக்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கேன்.
அண்ட் அனுஷா கேரக்டரில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் பேர் அனுஷா அண்ட் இந்த படத்தில் என்னோட கேரக்டருக்கு 3 பரிமாணம் இருக்குது. அண்ட் லைக் ஸ்கூல் கேர்ளில் இருக்கும்போது, டீனேஜரில் இருக்கும்போது, அப்புறம் ஒரு டீசென்ட் ஏஜ் ஆஃப் 24-25 மெச்சூர் ஏஜில் இருக்கும்போது. ஸோ ஒரு பொண்ணு வளர்ந்த டைமில் வென் ஷீஸ் க்ரோயிங் அப் எவ்வளோ சேஞ்சஸ் வரும், நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி, இமோஷ்னலி. அவள் பார்க்குறது லைஃப் இப்படி, வாழ்க்கை இப்படி அதை ப்ராக்டிகாலிட்டி அதை எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணு இப்படி சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதை சரி காமிருக்காங்க ஒரே படத்தில். ஓகே. அண்ட் சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் படத்தில் ப்ரமோஷன் வந்த பொழுது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த லாங்குவேஜில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர இம்ப்ரூவைசேஷன் இருக்குது. சாந்தரு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க எனக்கு. இல்லைங்க, நானே வந்து சிருஷ்டியோட ஒரு முப்பரிமாணம் பார்க்குறேங்க. அவங்க நடிக்க வந்த புதுசில் அவங்க என்ன கண்டென்ட் பேசணும்னு அவங்க மைண்டுக்கு ரீச் ஆகும். ஒவ்வொருத்தரோட மைண்டுக்கு ரீச் ஆகும். என்ன மாதிரி நம்ம கண்டென்ட்டை பேசணும், நம்ம எதை சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும், எதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் நான் சிருஷ்டிக்கிட்ட பிகினிங்கில் பார்த்ததோட இன்னைக்கு இந்த டிவி இன்டர்வியூவில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு முப்பரிமாணமாக தெரியுது எனக்கு. சூப்பர். இந்த படத்தோடைய டைட்டிலில் வந்து உங்ககிட்டே அவர் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் இல்லையா? இந்த படத்தில் நம்ம எல்லார்கிட்ட ஒரு முப்பரிமாணம் பார்த்துருக்கோம். இல்லை, இன்னொரு வாட்டி தடுங்காம சொல்லுங்க. முப்பரிமாணம் எஸ் பார்த்துருக்கோம். டிரெக்டர் சாரோட முப்பரிமாணம் நான் பார்த்துருக்கேன். வித் பிஃபோர் ஷூட்டிங், ஆஃப்டர் ஷூட்டிங் அண்ட் ப்ரமோஷன்ஸில். அப்போ சாந்தனுவோட லைக் ஆங்கர் தான் இப்போ பாருங்க. எஸ், ஆங்கரிங். அப்போ அப்புக்குட்டி அண்ணா, அப்போ சார், எவ்ரிபடி. அவர் வந்து எல்லாத்துலயுமே உங்களோட அப்பாவே நடிக்கிறாரு. ஏன் அப்படி? ஆமா, லக்கி, ஹீஸ் மை லக்கி மாஸ்கட். அப்படியா? அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், எல்லா படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி சிருஷ்டி கூட நடிக்கிறது எல்லாமே வந்து நீங்க அவருக்கு அப்பாவா தான் நீங்க நடிக்கிறீங்க. எதனால அந்த ஒரு பந்தம் எப்படி உருவாகுது? இந்த படத்துக்கு அப்பாவும் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு அடிச்சிருக்காங்க கேளுங்க. அது ஃபர்ஸ்ட். இல்ல, நான் இது கூட நான் கேள்விப்பட்டேன். நீங்க அடிச்சு இதை ஊர்க்காரங்களாம் வந்து உங்களை திட்டினாங்களாமே. ஏன் சார் அப்படி? கண்டிப்பா அந்த அடியினாலே எனக்கு இப்போ சந்தேகம், அடுத்த படத்தில் என் கூட நடிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அடித்தோடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்கல நான் அடிப்பேன் அப்படின்ட்டு. அடிச்சு நான் பார்க்குறேன் கன்னத்தில் அப்படி 4 விரல் அப்படி பதிஞ்சிச்சு. அதுவும் நம்ம 8 வாட்டி பண்ணியிருக்கோம் அந்த ஷாட். 8 வாட்டியா? பாவம் சார். அந்த பொண்ணு 8வது வாட்டி தான் அடித்தேன். 7 வாட்டி அடிக்கிற மாதிரி தான் பொண்ணு 8வது நல்லா கொடுத்தான். பட்டக்குன்னு அடிச்ச அடியில் எப்படி சார்? ஆர்டிஓ கிட்ட ஏதாவது போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்களா? அவங்க கன்னத்தில் அந்த 4 விரல் நினச்சி நான் நினச்சேன் எழுச்சி என்ன திட்ட போகிறாங்களா, அதே மாதிரி நல்லா கணவனாக திட்டினாங்க. இங்கிலீஷில் திட்டினாங்க. இவங்க திட்டினா பரவாயில்ல. கொஞ்சம் சைடு ஆர்டிஸ்ட்டில் அந்த வில்லேஜில் இருந்தாலும் வயசானவங்க லேடிஸ்லாம் அங்கேருந்து வந்துருச்சிங்க எல்லோரும். ஏங்க ஒரு என்ன நீங்கள் அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் நடிப்பேன். ஏங்க நடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறீங்க, அடிக்க சொல்லி நடிக்கிறீங்களா, நீங்கள் நடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ சாமி விடுமா அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அடுத்த லெவலுக்கு நான் போயிருக்கேன்ற நான் நம்புறேன். நீங்கள் அநேகமாக படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த ஹீரோயின் அப்பாவை சிருஷ்டி அப்பா அதில் நடிச்சிருக்கேன். அதுக்கு நான் வந்து டைரக்டர் சார் அவர்களுக்கு என்னை நம்பிக்கை வச்சு அந்த ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தக்கா நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது ஒரு குடும்ப படம். அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி அந்த படத்தில் வேலை செஞ்சோம். மாமா 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 மா ஏன்டா கத்திட்டே வர? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கை கழுவாம சாப்பிட கூடாதுன்னு. திட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு திட்ட போற? 2 மாசம் தானே. அதுக்கப்புறம் வீசா கிடைச்சிருச்சு. ஹே, கங்க்ராட்ஸ் டா. Thank you. நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல மாட்டோமா? என்னது? எங்க ஊரு போறதுக்கு எங்களுக்கும் வீசா கிடைச்சிருச்சு. என்னம்மா சொல்ற? மா, ஊருக்கு போறீங்களா? அப்பா ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ ப்ரமோஷனோட கிடைச்சிருக்கு. அப்படியா? சூப்பர்மா. டேய், நீ யூஎஸ் போயிட்டா நாங்கள் தனியாக தானடா இருப்போம். உங்கள் அம்மா வேறு ஹார்ட் பேஷண்ட்டு. ஊருக்கு போனால் சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்கப்பா. அதனால தான். நீங்க எந்த படத்தில் நடிச்சாலும் உங்களுடைய கேரக்டருக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்க. உங்களுடைய கேரக்டருக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா படத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி அதிர்வன் சார் படத்துலையும் முப்பரிமாணத்துலையும் நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் தான். கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்கிறதுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல அதிர்வன் சார் தான் நன்றி சொல்லணும்.
அதேமாதிரி சாந்தனு கூட ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா பாகிராஜ் சார் பையன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ன்ட்டு ரொம்ப எளிமையாக இருக்காப்புல, அதுவே பெரிய விஷயம். என்னென்னா அவர் வளர்ப்பு முறை எப்படி இருந்திருக்கும், பாகிராஜ் சார்னா அந்த வீடு ஸ்கூலு அப்படி அந்த வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் எளிமையை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு பாகிராஜ் சார். அது வந்து பெருசாக பாராட்டணும் உண்மையாகவே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேரக்டரு ஒரு வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபராக வரேன். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு 4 சீனில் வந்து என்னுடைய நடிப்புக்கு இதில் ஒரு சின்ன ஒரு இவர் வித்தியாசமாக என்னை காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அதிர்பன் சார் நம்ம நல்லா வந்திருக்கு ரோல். சூப்பர் சார். அண்ட் இப்போ பாகிராஜ் சார் வந்து அந்த எளிமையை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னாரு. ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் நான் கற்றுக்கல இப்போ. பட் அதுக்கப்புறம் என்னோட கெரியர், என்னோட வெற்றி தோல்வி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை தான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுத்துச்சு. உங்களுடைய ஃபைட் சீக்வன்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் இந்த இவ்வளோ பெரிய படம், அதாவது இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஃபைட் பாஸ் பண்ண வேண்டிய படம். இந்த படத்தை என்னை நம்பி எனக்கு கொடுத்த முதல்ல அதிரூபன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ சாந்தனு சார், அவர் வந்து எனக்கு சாதாரண ஒரு ஹீரோ, புது அப்கமிங் ஹீரோ வந்து எனக்கு கிடச்சினாலும் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண தெரியாது. கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தா ஒரு லென்த்தாக இருக்கும், அப்படியே ஷார்ட் ஒரு 20 ஃபைட்டர்ஸ் அப்படி கடை அவரே அடிக்கிற 20 ஃபைட்டர்ஸ் வந்து கண்டினியூ அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹீரோ தான் பண்ண முடியும். இவர் வந்து ஃபைட்லாம் வந்து ரிகல்ஸ் பண்ணியிருக்காரு. எங்கேயோ ரிகல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஃபைட் மாஸ்டர் வேறு பண்ணியிருக்கேன். நடிக்க வரதுக்கு முன்னாடி பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஓகே. அதனால் ஸ்டார்ட் பண்ண உடனே 20 ஃபைட்டர்ஸை கடன்னு பண்ணிட்டேன். நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஈஸியாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு 5-6 ஒன்மோர் பண்ணோம். அந்த ஒன்மோருக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவர் தான் சொல்லணும். அது என்ன சார் ஆச்சு? அது பயங்கர லெங்க்த்தான ஒரு சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் வச்சுருந்தாரு. ஆல்ரெடி வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸில் இருக்கிற இந்த எமோஷன் கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு டேக் முன்னாடி தலைகீழ் நின்று புஷ்அப்ஸ் அடிப்பேன் நான். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டும் வந்து தலைக்குள்ளே ஏறணும், தலை ஃபேஸ்லாம் அப்படியே ஊதி போகணும், பிளட் சர்க்குலேஷன் வந்து கண்ணில் ஏறி கண்ணு செவந்து போகணும் அப்படிங்கிற அந்த எமோஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க் பண்ணோம். இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது இவ்வளோ லெங்க்த்தான ஒரு ஷார்ட் கொடுத்தோன்னே 5வது டேக் அப்புறம் மயக்கம் போட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா லெங்க்த்தாக அது உண்மையிலேயே வந்து நம்ம ஜென்ரலாக சினிமா நிறைய கட் ஷாட் எடுப்பாங்க. இப்படி கை இப்படி நீட்டிட்டு வராங்கன்னா அப்படியே கட் பண்ணால் ஃபேஸ் அப்படி திரும்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சினிமாவில் பொதுவாக எடுப்பாங்க. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க ஆரம்பிச்சது பாலா சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லைவாக இருக்கணும். ஃபைட் ஒருத்தர் தூக்கி போடணும்னா ஒருத்தர் உண்மையிலே தூக்கி போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரே சிங்கிள் ஷாட் அடிக்கிறப்போ வந்து உண்மையிலே நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த எனர்ஜி லாஸ் ஆகி தான் அது வந்து 4 டேக்கு 5 டேக்குன்னு போகிறப்போ வந்து வேறு அந்த போட்லேருந்து குதிச்சு வெளியே வருது. ஆமாம், அதுக்கு முன்னாடி அந்த ஆலப்புழா லேக்கில் வந்து அந்த போட் ஹவுஸ்லேருந்து அப்படியே குதிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சு வெளில வரது, இந்த சீக்வன்ஸ்லாம் வேறு பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால வந்து அந்த கிடினஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஃபைட்லலாம் வந்து ஒரு 90 கிலோ ஃபைட்டர் இருப்பார் அவர் வந்து உண்மையிலேயே நான் தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடியில் அடித்து உடைக்கணும். ஃபஸ்ட்டு டைம் தூக்கிட்டு போய் கண்ணாடி இடித்தோன்னே கீழே விழுந்து முட்டி அடிப்பட்டு ஒரு 1 மணி நேரம் எனக்கு இவருக்கு பயங்கர சண்டே ஆகி 10 நிமிஷம் தாங்க, 10வது நிமிஷம் வாங்க எந்திரிங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. நான் எந்திரிக்கவே முடியாமல் முட்டிலாம் வீங்கி போய் உட்காந்துருக்கேன் நான். பட் இதெல்லாம் தான் தாண்டி வந்தோம். அவரோட பாதி பரிமாணம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அதான் பாதி வெரி ஹாஃப். ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு சாக்லேட் வாயா எல்லாருமே வந்து ரொம்ப கவர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரு ஆக்ஷன் மூவியில் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து நடிக்கிறதுங்கிறது அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்றது சொல்லுங்கள். இல்லைங்க, மக்களோட அப்ரிசியேஷன் கைத்தட்டு இதுதான் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாம் சிரித்து பேசுகிறோம், சிரித்து என்ஜாய் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது. பட் அங்கே பட்ட கஷ்டம் வந்து எல்லாருக்குமே வந்து தூக்கம் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடாம அடிபட்டு எல்லாரும், நான் மட்டும் இல்லை, ஃபைட்டர்ஸ்லேருந்து இவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் அவ்வளோ ஒர்க் பண்ணோம். பட் இன்றைக்கி படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் கைத்தட்டுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர்ஸ் பார்த்தாங்க. வெற்றிமாறன் சார் பார்த்தாரு, சுசீந்திரன் பார்த்தாரு, பாண்டிராஜ், டைரக்டர் திரு, கார்த்திக் சுப்பராஜ், தானு சார், இது மாதிரி தனஞ்சயன் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இவங்கெல்லாம் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு டைம் என்னோடய படத்தை பார்த்து இவ்வளோ அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஸோ இது ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. 2வது முப்பரிமாணம் வந்து இது சும்மா ஏனோதானோன்னு எடுத்து இது வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு படம் இல்லை. எங்களோட உழைப்பு நாங்கள் வந்து எல்லோரும் இதை பார்க்கணும், இந்த இமோஷன் வந்து எல்லோரும் உணரணும், அதுக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லோரும்.
2 நாளா ஃபோன் அடிச்சிட்டே இருக்க, சுவிட்ச் ஆஃப் வருது. எங்க போய் தொலைஞ்ச? ஏய், ஃபோனை தண்ணியில் போட்டமா, ரிப்பேர் கொடுத்துருக்கேன். நான் ஊருக்கு போறேன். தெரியும். கதிர், நாங்க இருக்க மாட்டேன். ஏதாச்சும் சொல்லிட்டு திரும்பி வந்துடுவேன். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ ஆசைப்பட்டேன் தானே உங்கள் அப்பா மெடிக்கல் சேர்த்துருக்காரு. நீ என்ன தனியாக போற? அதான் அனிதா கூட வரால. நீ எனக்காக ஃபாரின் ட்ரிப் கேன்சல் பண்ண. நான் எப்படி? ஏய், நான் அங்கே போயிட்டேன்னா நான் நினச்சா ஒன்று வந்து பார்க்க முடியுமா? நீ சென்னை தானே போகிற. நீ எப்போ ஆசைப்படுறியோ அப்போ உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். நிஜமா? அண்ட் பெரேரா சார், நீங்கள் நிறைய படங்களில் சில காட்சிகள் நடிச்சிருந்தாலும் ஒன்று சிரிக்க வச்சிடுறீங்க, இல்லை எல்லாரையும் கலங்க வச்சிடுங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய சிரிக்க வச்சுருக்கீங்களா இல்லை கலங்க வச்சுருக்கீங்களா பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்காக? ஜனங்க டெஃபரெண்டாக என் மேலே வந்து இறக்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற மாதிரி அப்புறம் நினைப்பாங்க. சார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு, ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். நம்பர் 1. நம்பர் 2, பாலா சார் கூடவே ட்ராவல் பண்ணவர். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன ஏன்னா அந்த இதெல்லாம் கேரக்டரைசேஷன்லாம் கூட அப்படி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து ஏன் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் என் பொண்ணு மேலே. அதே சமயம் என் தம்பி ரொம்ப டெரர் இருக்கான், ரவி பிரகாஷ். தெலுங்குலலாம் நிறைய வில்லனெல்லாம் பண்ணியிருக்காரு, தமிழ் படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னோடய தம்பி. அவன் மேலே பாசமாக தான் இருப்பேன். ஆனால் ரொம்ப எப்போ பார்த்தாலும் கோவமாக, எப்போ பார்த்தாலும் பிடிங்கிறதுல இருப்பான். நான் 2 பேரும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவன்கிட்டையும் சமாதானப்படுத்தும், இவ்வளோ அந்த அப்போ நினச்சிட்டேன் எப்படி கேரக்டரிஸ்ட் அழகாக இது பண்ணிட்டு அவர் வந்து எல்லோரும் அழகாக வேறவங்க. அவர் என்ன சொல்கிறேன், சார் கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க, கொஞ்சம் சட்டிலாக பண்ணுங்கள் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப நடிக்கிறார். அப்படி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து கேமரா ஒர்க். நம்ம ராஜா சார் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டீம். அதாவது ஆனால் இவ்வளோ அழகாக, இவ்வளோ நேச்சுரலாக இது ஒரு பாலு மகேந்திரன் சார் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த ஒரு குளுமையாகவே இருந்துச்சு ஃபுல்லாக. அது அதனால் நல்லா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்பியர் பார்க்குற மாதிரி ஆம்பியன்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது ஹேட்ஸ் ஆஃப் டு கேமராமேன் ராஜா. இந்த படம் வந்து முதல்ல ஒரு 3 பேர் தான் இந்த படத்துக்குள்ளே இருந்தோம். இன்ஃபேக்ட் முதல்ல 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று கேமராமேன் ராசாமதி, இன்னொன்று டைரக்டர் அதிரூபன். ராஜா கேமராமேன் அவர் தான் வந்து இந்த டைரக்டர் வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 பேர் தான் இந்த ட்ராவல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக அப்படியே உள்ள ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கள் 3 பேரோட பாண்டிங் வந்து ரொம்ப வருஷமாக இது இருக்குது. ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காரணம், இந்த படம் வந்து இவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம்னா கண்டிப்பாக மியூசிக் தான். அண்ட் நிறைய பேர் வந்து சாட்டர்டே நைட் அப்படின்னா வந்து பார்ட்டி போகலான்னு சொல்கிறது ஒரு யூஷுவல் வேர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ லெட்ஸ் கோ பார்ட்டின்னு வந்து இப்போ இந்த ஒரு வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சி ஆகிடுச்சு. அண்ட் இசைவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்டுருக்கோம், லெட்ஸ் கோ பார்ட்டின்னு அது எல்லாமே ரொம்ப கேஷுவல் டான்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மியூசிக் பற்றி பாடல்கள் பற்றிலாம் சொல்லுங்கள். ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர். வெரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் முடித்த உடனே இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டு. அப்போ நான் வெற்றிமாறனோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஜிவி சாரோட. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் மீட் பண்ணி ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஓகே ஆகி திரும்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட போய் மீட் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணுறேன், டெஃபினட்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது மியூசிக் ஒரு ரோலாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில். ஸோ அந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆர்ஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் அந்த லெட்ஸ் கோ பார்ட்டி வந்து ஒரு கதையோட ஒரு பிளெண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு சாங் தான் அது. பட் அதில் ஒரு 27 ஆர்டிஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணோம். ஸோ பார்ட்டி மூடு ஒரு எனர்ஜெட்டிக்காக வீட்டில் இருந்தே 4 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கல்ல சார், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
வந்து முன்னணி நடிகர்கள் அஜித், சூர்யா, தனுஷ், சசிகுமார் இந்த மாதிரி அவங்க கூடயும் நடிச்சுட்டு முன்னணி இயக்குனர்கள் கூடயும் வந்து நீங்கள் அவங்களோட படத்தில் நடிச்சிருக்கீங்க. இப்போது சாந்தனு கூட நடித்தது பற்றியும் அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் அதிரூபன் அவரோட டிரெக்ஷன் நடித்தது பற்றியும் சொல்லுங்கள். சாந்தனு கூட நடித்ததை பற்றி நான் சொல்லிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ். சாந்தனு சார் வந்து சாந்தனு சொல்கிற அளவுக்கு இருக்குது பார்த்துங்க. டோட்டலாக டெக்னிக்கல் ஒர்க்கு ஃபுல்லாகவே சாந்தனுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்கேயுமே காமிச்சிக்கிறது இல்லை. கதைக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறதுல ஃபுல் தெளிவாக இருந்தார் நான் ஸ்பாட்டில் பார்க்கும்போது. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்தவர். அதிரூபன் சார் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் சின்ன பையனாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அப்படிங்கிறப்ப வந்து டெக்னிக்கலாகவும் சரி சினிமா ஒர்க்கு ஃபுல்லாகவே தெரியும். அதை எங்கேயுமே காமிச்சிக்கல. அது சாந்தனுக்கிட்ட உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுமாதிரி அதிரூபன் சார் வந்து பாலா சார் அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி பயமுறுத்திட்டுலாம் இல்லை, கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னா இந்த கதைக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தேவை, எந்த லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ சாந்தனுவாக இருக்கட்டும், பேர் கூட தப்பாக சொல்லிட்டு திருஷ்டியா ரேகையாக இருக்கட்டும், எல்லாருமே சாராக இருக்கட்டும், எல்லாருடைய கேரக்டருமே வந்து தனியாக தெரியும். நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது அந்த சீனில் நடித்தாங்கல்ல இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு இந்த படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே சொல்லலாம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மாஸ்டர் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு தானே மாஸ்டர், இந்த படம் வந்தோடனே மாஸ்டர் பேசப்படுவாங்க. அப்படி ஒரு தரமான ஒரு ப்ராஜெக்ட். ஸ்பாட்டில் நாங்கள் ப்ரொடியூசருடைய ஒரு விஷயம் இன்வால்மெண்ட்டு நாங்கள் ஸ்பாட்டில் பார்க்க முடிஞ்சது. ஸ்பாட்டில் ஒவ்வொரு சீன் நாங்கள் நைட்டில் நடிச்சுட்டு வருவோம். செம்மையாக இருந்துங்க, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, சூப்பருங்க, சாந்தனு சூப்பராக பண்ணார். இப்படி எங்களை ஒவ்வொருத்தரையும் முடிச்சுட்டு வரும்போதும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவார் நடிக்கும்போது. இதுக்கு காரணம் நாங்கள் மட்டுமே கிடையாது. அந்த கதையில் உள்ள கதாபாத்திரம், டைரக்டரோட டைரக்ஷன், இதுக்கு நாங்கள் அங்கே இருக்கும்போது அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஒர்க் பண்ணதில். சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தில் இங்கே இருக்கவங்கள தவிர்த்து வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஏன்னா தம்பிராமையா சார், சுவாமிநாதன் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள் சார். தம்பிராமையா சாரோட கேரக்டர் வந்து கேரளாவில் வரக்கூடிய ஆலப்பியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய கேரக்டரைசேஷன் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. அண்ட் சுவாமிநாதன் சார் வந்து இவர் கூட அப்புக்குடி சார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது இல்லாமல் ரவி பிரகாஷ்னு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவரோட கேரக்டர். அப்புறம் சந்திரமௌலி, அப்புறம் இன்னொருத்தங்க கல்யாணி நடராஜன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தில் வெளியே வரும்போது ஹீரோயினிக்கு கேரக்டர் எல்லா படத்துலையும் அமையிறது நம்ம எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். ஒரு வெயிட்டான கேரக்டர். நான் ஆக்டிங் கிளைமேக்ஸ் பார்த்தேன். 2 பேருமே, சாந்தனுவாக இருக்கட்டும் அந்த பொண்ணாக இருக்கட்டும், செம பர்ஃபார்மன்ஸ். இப்படி ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும் போது தான் ஒரு நடிகராக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். கதாபாத்திரம் கிடைக்கலாம், நீங்கள் என்ன தான் நீங்கள் டான்ஸ் ஆடினாலும் காஸ்டியூம் மாற்றினாலும் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை காமிச்சாலும் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமானா அது இல்லை. இதில் வந்து 2 பேருக்கும் கதையில் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்டிங். இந்த படத்தில் பேர் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து செம கிளைமாஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்களுக்கு 2 பேருக்குமே அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே அவங்க வர வைக்கணுன்றதுல தான் நம்ம அந்த மாதிரி இருந்தோம். ஒரு ஷார்ட்லேயும் நீங்கள் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். லைக் ஆஃப்டர் 5 days நான் ஐ வாஸ் வெரி இன்வால்வ் வித் த ஸ்கிரிப்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ தான் லைக் நம்ம ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எனக்கு ஸ்கிரிப்டிங் ஃபுல்லாக தெரிய ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ எனக்கு டீட்டெயிலிங்காக தெரியும். ஸோ ஐ வாஸ் டோட்டலி இன்வால்வ். ஸோ அதெல்லாம் ஒன்று ப்ரிப்ரேஷன் எதுவும் கிடையாது. பிகாஸ் வி போத் டிட் ரிஹர்சல்ஸ். பஞ்சாரத்து வெடக்கோழி போல என்னெஞ்சோரோ வாசம் துள்ளுதாடி. பஞ்சாங்கத்தில் நாள் பார்க்க சொல்லி உன் கண்ணோரம் கதை பேசி சொல்லுதாடி. காதோரத்தில் ஒரு பட்சி வந்து தினமும் பேர சொல்லிதான் கூவுதடா. தொடும் தூரத்தில் நீ வரும்போதெல்லாம் நான் விடும் மூச்சு அனலாக கொல்லுதடா. பஞ்சால மேலதான் தீ மூட்டி போறியே ஐயையோ அங்கங்க எரியுதடே. 5-6 முத்தத்தை நீ தந்து போனேனா கோவனையுமடே. அண்ட் இந்த படம் வந்து உங்களுடைய கரியர்லே தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் நடித்ததுலே தி பெஸ்ட் பார்ட் எனக்கு இதுதான் தோணுது அப்படின்னா எந்த பார்ட் நீங்கள் சொல்வீங்க? கிளைமேக்ஸ் சொல்லுவேங்க நான். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும்னு தோணுச்சு. பிகாஸ் த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து எஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாந்தனு இருப்பார், ஒரு சட்டிலான ஒரு சாந்தனு, கொஞ்சம் வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸு, வேறு ஒரு லுக் எல்லாமே ஓகே. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு 15 minutes எனக்கும் சிருஷ்டிக்கும் வந்து
அதுதான் ஆக்சுவலாக எங்களை வந்து ஆஸ் அன் ஆக்டராக ஒரு பெர்ஃபார்மராக எங்களை தூக்கி நிறுத்துறது அந்த லாஸ்ட் 15 minutes கிளைமேக்ஸ் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ். சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸும் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தோட அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹானர். அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இன்றைக்கி லீடிங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து எங்கள் படத்தை வாங்கி பண்ணுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஒன் மோர் திங் வந்து எங்கள் ஆடியோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோமோ சாங் லெட்ஸ் கோ பார்ட்டி சாங் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து வெரி ஃபர்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு வெற்றிமாறன் வந்து மோஷன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அண்ட் டீசர் வந்து ஜெயம் ரவி ரிலீஸ் பண்ணாங்க. இதில் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 27 ஆர்டிஸ்ட் ஒரு சாங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் இந்த எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நாங்கள் போகிறப்ப அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு அந்த உதவிகள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் டீசர் வந்து கபாலி படத்தோட சேர்த்து தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் அட்டாச் பண்ண வாய்ப்பு கொடுத்த தானு சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு யங் பட்டிங் டீமுக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான சப்போர்ட் வந்து இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தில் இந்த விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், நீங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்வீங்க? எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜ வாழ்க்கையில் நடக்கிற ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், இதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம அப்படியே ரெப்ளிக்காவாக காமிச்சோன்னா ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து முப்பரிமாணமில் வந்து நாங்கள் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஸ்பீடாக போகும், சூப்பர் ஒரு தமிழ் சினிமாலேயே ஒரு புது விதமான ஒரு கதை இப்படின்னு எதுவுமே நாங்கள் சொல்லலைங்க. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இமோஷன் இருக்குது. இந்த இமோஷன் வந்து ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை ரியல் லைஃப் இமோஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த கதையில். இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எப்படி ஆகும்னா, ஏன்னா அவங்க படம் பார்க்குறப்போ வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பில் நடந்த அதே விஷயத்தை எடுத்திருக்காங்களே, இல்லை நம்ம ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்த அதே விஷயத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஸோ எப்போ அந்த மாதிரி ரிலேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமோஷன் இந்த கதையில் இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த படம் மேலும் நிறைய சக்ஸஸ் ஆக எங்களுடைய கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் படத்தை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு வெரி வெரி பிக் தேங்க்ஸ்.